நல்லா மசாலா வாசனையோட ஒரு சொரக்காய் குழம்பு செய்யலாம் இன்றைக்கி. கடலைப்பருப்பு 1/2 கப் அளவுக்கு 80 ml, தண்ணி 2லேருந்து 3 கப் அளவுக்கு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மீடியம் ஃப்ளேமில் 7லேருந்து 8 விசில், இல்லைன்னா 10 நிமிஷம் லோ ஃப்ளேம், ஒரு விசிலுக்கு அப்புறம். அரைக்கிறதுக்கு 1/2 கப்பு தேங்காய், சின்ன வெங்காயம் 7 இல்லை 8, பூண்டு பல்லும் 7 இல்லை 8, 1 ஸ்பூன் சோம்பு, வேக வச்ச பருப்பை கரண்டியில் ஓரளவுக்கு மசிச்சு எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. 2 இல்லை 3 துண்டு பட்டை, வெட்டின தக்காளி 1 கப் அளவுக்கு, வெட்டின வெங்காயம் 1/4 கப் அளவுக்கு, 2 கொத்து கருவேப்பிலை. தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் 2லேருந்து 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 3லேருந்து 4 டீஸ்பூன், என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சில பேர் என்னோடய வீடியோவை லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எப்போவுமே மசாலா வதக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்குனா பாத்திரத்தில் பிடிக்காது. வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். அதோட 2 கப்புலேருந்து 3 கப்பு அளவுக்கு பெரிய துண்டாக வெட்டின சொரக்காவும் சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காவும் 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். பாதி நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வச்சா போதும்.
காய் நல்லா வெந்து பருப்பு தேங்காய் மசாலா எல்லாம் சேர்ந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எந்த குழம்பாக இருந்தாலும் பாத்திரத்தில் கொதிக்க வச்சு பாருங்கள், அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். குக்கரில் ஒரு விசில் வச்சு பாருங்கள், அந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும்.